வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிள் சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பீஸா. பீஸா செய்யறதுக்கு ரெடிமேட் பீஸா பண்ணி இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. அதை வாங்கிட்டு அதோட பேக் சைடில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை திருப்பிட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் ரெட் சில்லி சாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட். இந்த ஸ்பைசஸ் வந்து நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம அந்த பீஸா பண்ணோக்கு மேலேயே டொமேட்டோ சாஸ்க்கு மேலேயே அப்ளை பண்ணணும். இப்படி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ட்ரை கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், சிக்கன் கூட ஆட் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் மல்டி ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு மேலே சீஸ் கிரேட் பண்ணி போட்டுருங்க. நல்லா ஈவனாக வர மாதிரி அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்மளோட பீஸா பன் ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து இந்த பீஸாவை வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாட்டம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், பீஸாவோட பாட்டம். அதனால் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் தவாவில் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரம் அடியில் தண்ணி விட்டு தட்டை திருப்பி போட்டு அது மேலே இந்த தட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சூடானா போதும். ஸ்டீம்லேயே நல்லா அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். நமக்கு நல்லா சாஃப்டான பீஸா கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.